யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ 4வது கிளாஸ் போக போகிறோம். லெசன் 4. ஏற்கனவே நான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தோம், டெக்ஸ்ட்டு பார்த்தோம், டாப்பு டவுன் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. மேலே என்ன கலர் கொடுக்கணும், கீழே என்ன கலர் கொடுக்கணும், டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கணும், ஸ்ட்ரோக் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. கடைசியாக முடிக்கும் போது ஷேடோ பற்றி சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ், இதுதான் ஷேடோவுக்கு எஃபெக்டில் போய்ட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ, அந்த ஷேடோவில் இருக்கிறது தான் டிஸ்டன்ஸ், ஸ்ப்ரெட், சைஸ். இதை தான் நம்ம கொடுத்து பண்ணிவிடும். ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்ப்ரெட் அதிகமாக வச்சுருந்தோம், எஸ் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதை மேலே டாப்பில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு. இதுதான் உங்கள் டைட்டில். இப்போ இந்த டைட்டிலுக்கு இன்னொரு நீங்கள் டிசைன் கொடுக்கலாம். எப்படின்னா, இந்த டாப்பில் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரோக், இதே மாதிரி ஒரு க்ளோன், ஒரு காப்பி எடுக்கணுன்னா இந்த லேயர் எடுத்துக்கலாம், இல்லை டாப் லேயர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே எடுங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று, அதை அப்படியே வச்சுட்டு கை எடுத்துருங்க. உங்கள் மவுஸ்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஆகும். புரியுதா இல்லையா? கண்ட்ரோல் யூசர் கொடுங்க, அது போய்டும். இங்கே அடிஷ்னலாக வந்துடும். எப்படி உங்களுக்கு தெரியும்னா, மேலே இழுத்து பாருங்கள், அடிஷ்னலாக ஒன்று வந்து பார்த்தீங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு கீழே அப்படியே இதை வச்சு விட்ருங்க. கண்ட்ரோல் T கொடுத்திங்கன்னா இது செலக்ட் ஆகிடும். இதுக்கு மட்டும் இல்லை, இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க, டெக்ஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆகும். இப்போ டெக்ஸ்ட்டுக்குன்னு வச்சிங்களேன், டெக்ஸ்ட்டை நம்ம சைஸ் பண்ணோன்னா டெக்ஸ்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை பெருசாக்கணுன்னா இங்கே நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் T கொடுங்க, கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிடும். நீங்கள் இந்த கார்னர் அப் டவுன் கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா சின்னதாகிடும். இப்படி பெருசாக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டைலில் கொடுக்குறீங்க. இப்போ இன்னொரு டூல் தெரிஞ்சுல, கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஆகும். இப்போ இவ்வளோ பெருசாக வைக்கணும், இல்லை இவ்வளோ சின்னதாக இருந்தால் போதும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க, சரியாயிடும். என்ட்ரு கொடுத்தோன்னே கரெக்டாக அந்த ஸ்டைலில் மெர்ஜ் ஆகிடும். அதே தான் இந்த பேக்ரவுண்ட் கோடில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிடுச்சு பார்த்துங்க. செலக்ட் ஆன பிறகு கண்ட்ரோல் T கொடுங்க. செலக்ட் ஆன உடனே இந்த இது சின்னதாக பண்ணிங்க. சின்னதாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம், இப்படி கூட வச்சு ஸ்டைலாக நீங்கள் பண்ணலாம். பட் நான் சும்மா ஒரு ஸ்டைலில் சொல்கிறேன். இப்படி வச்சிங்க, அப்படியே இங்கேருந்து இழுங்க. ஓகேவா? ஒரு ஸ்டைல் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, அது உங்கள் கீபோர்டில் இருக்கிற என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலாக இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எது சென்டர் உங்களுக்கு இது சென்டர் நீங்கள் நினச்சி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது சென்டராக இருக்குமா. அப்போ நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் A கொடுங்க, செலக்ட் பண்ணுங்கள், டாப்பில் போங்க. ஓகேவா? இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த லெஃப்ட்டு ரைட்டு அது நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு அப் டவுன். அதேமாதிரி இங்கே லெஃப்ட் ரைட்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் வந்துடும். ஸோ இந்த சென்டரை நீங்கள் அப்படியே வச்சுட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு திரும்பி ட்ராக் பண்ணி இழுத்து கரெக்டாக சென்டராக வச்சுருங்க. இது சென்டர். ஓகேவா? உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் உங்களுக்கு இன்னொரு டூல் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் T. அதான் ட்ராக் பண்ண, அது செலக்ட் பண்ணி அதை வந்து பெருசாக்குறது, சின்னதாக்குறது. அந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து ஜென்ரலாக பண்ணாமல் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் வண்டி தான் பார்த்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டில் இன்னும் டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள். அப்புறம் கிளிக் பண்ணுங்கள், இன்னர் ஷேடோ. இப்போ இந்த இன்னர் ஷேடோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இந்த இன்னர் ஷேடோவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஆப்ஷன் வந்துடும். மேலே போனீங்கன்னா ட்ராப் ஷேடோ அதோட ஆப்ஷன் இருக்குது. இன்னர் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள், அப்போது வந்துடும். இன்னரில் பாருங்கள், அழகாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் சைஸ், அழகாக வரும். இதுதான் இன்னர் ஷேடோ, இதுக்குள்ளேயே வர வைக்கிறது. இதை கூட நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். ஸ்டைலாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது பிகினர்ஸுக்கு தான் இது ரொம்ப வியப்பாக இருக்கும். கொஞ்சம் கிளாஸ் கற்றவங்களுக்கு வந்து என்னடா இது சொல்லி தராங்க. ஆனால் பிகினர்ஸ் முக்கியமாக, ஏன்னா அவங்களுக்காக இது முக்கியமான கிளாஸாக இருக்கும். அவங்க +2 முடிச்சிருப்பாங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த பிகினிங் தெரிஞ்சால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் அழகாகிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட் அழகாகுதா அப்படின்னு நான் பார்க்கணுன்னா, நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் என்ன சொன்னோன்னா ஜூம் பண்ணோம், கண்ட்ரோல் +
ஜூம் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பெரிய அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் இருக்கும், கண்ட்ரோல் மைனஸ், அதாவது நம்ம டாப்பில் இந்த F1 F2 F7 F6 இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா சின்னதாகினே இருக்கும். இப்போ உங்களுக்கு பெருசாகினே போங்க, திடீர்னு காண போயிடாது. எனக்கு அதே பெருசில் வேணும்னா நீங்கள் இந்த மூட்டில் வச்சு இழுக்க முடியாது, இழுத்திங்கன்னா பிரச்சனை ஆகிடும், ஏன்னா ஏதாவது கலைச்சி விட்ற மாதிரி. அப்போது இந்த டோட்டல் ஏரியும் உங்கள் கையில் வச்சு இழுக்கணும். இந்த டோட்டல் ஏரியும் உங்கள் கையில் வச்சு இழுக்கணும்னா இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மாதிரி இது பாருங்கள். இந்த ஹேண்ட் பாருங்கள், ஒவ்வொரு டூலும் நம்மளுக்கு எப்படி வருது பாருங்கள். ஒவ்வொரு டூலும் 1/1 சப்போர்ட்டோடு வரும். இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணு. இப்போ இந்த ஹேண்ட் டூலில் கிளிக் பண்ணினா ஹேண்ட் வந்துடும். அப்படியே நீங்கள் இப்படி இழுங்க, உங்கள் மவுஸ் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி இப்படி பிடிச்சிடுங்க, எதுவுமே கிடையாது. இப்போ உங்கள் பேப்பரில் எதுவும் கிடையாது. ஹேண்ட் டூல் வண்டி இல்லாமல் இந்த மூட்டூலை வச்சு நீங்கள் திடீர்னு இழுப்பீங்க, பார்த்தா பாருங்கள் இது கலைஞ்சி போயிடுச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும். கண்ட்ரோல் இசட் கொடுங்க, கண்ட்ரோல் மைனஸ் கொடுங்க. கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி வச்சுங்க, இது போதும். இந்த 60.7 இல்லை 50 அந்த சைஸ் இருந்தால் போதும், பர்சன்டேஜில் இருந்தால் போதும். ஓகே, தள்ளி வச்சுங்க. இப்போ ஹேண்ட் டூல் எடுங்க பாருங்கள். இப்போ ஏன் மூவ் ஆகலை? நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒரு சின்னதாக இந்த டெக்ஸ்ட்டில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன இடத்துல ஒரு கரை ஒன்று இருக்குது, நம்ம அதை பெருசாக பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதை ஜூம் பண்ணுவோம். அதுக்கு தான் மவுஸ்லேயே ரோலர் இருக்குது முன்னாடி, அதை ரோல் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரோல் பண்ணாலும் பெருசாகும், இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா பெருசாகும். இப்படி ரொம்ப பெருசாகும் போது நம்ம மூட்டில் வச்சுக்கினா இழுக்கணும். இப்படி கீழே எடுத்திங்கன்னா இன்னும் இந்த இடத்துல ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெருசாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இது கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுங்க, அப்படியே கண்ட்ரோல் மைனஸ் கொடுங்க, இப்படி ஆகிடும். ஸோ இந்த ஹேண்ட் டூலை வச்சுட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஹேண்ட் டூல் வச்சு மூவ் பண்ணி இங்கே என்ன இருக்குது அப்படி பார்க்கலாம். இதில் இன்னொரு ஜூமும் பண்ணலாம். எப்படின்னா, கண்ட்ரோல் பிடிச்சிங்க, கண்ட்ரோல் பிடிச்சாலே ஜென்ரலாகவே கண்ட்ரோல் பிடிச்சா இது மாதிரி ப்ளஸ் வந்துடும். ஹேண்ட் டூல் இருக்கும்போது தான் நீங்கள் கண்ட்ரோல் பிடிக்கணும். ஹேண்ட் டூல் இருக்கும்போது கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ப்ளஸ், ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா மைனஸ். இப்போ உங்கள் மவுஸில் லெஃப்ட்டில் அப்படியே தட்டி கிளிக் பண்ணுங்கள், அப்படி கிளிக் பண்ணி விடுங்க. ஒரு கிளிக் பண்ணுங்கள், 2 கிளிக் பண்ணுங்கள், அப்படியே மைனஸ் ஆகினே இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் இந்த டூலாக இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டூல் தான் வரும், கண்ட்ரோல் பிடிச்சா எதுவுமே வராது. ஸோ நீங்கள் இந்த ஹேண்ட் டூலில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ப்ளஸ் வரும். இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இடம் வண்டி வேணும்னா இப்படி செலக்ட் பண்ணலாம், இந்த இடம் வண்டி வேணும்னா செலக்ட் பண்ணலாம். அதுக்கு என்னென்னா கண்ட்ரோல் பிடிச்சி திரும்பி மைனஸ் வரணுன்னா ஆல்ட்டு பிடிச்சிட்டு அந்த இடம் வேணாம், சின்னதாக இருந்தால் போதும், இந்த இடம் வண்டி சின்னதாக இருந்தால் போதும், அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி இருங்க, மவுஸில் போய்டும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன். உங்களுக்கு கண்ட்ரோலில் வெறும் கீபோர்டில் ப்ளஸ் பண்ணிங்கனாலே ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நீங்கள் மவுஸ்லேயே லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகும், ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைனா உங்களுக்கு செலக்டிவான இடம் ஜூம் பண்ணணுன்னா தான் இந்த கண்ட்ரோல் ஆல்ட். எப்பவுமே இந்த ஹேண்ட் டூல் இருக்கணும். ஹேண்ட் டூலுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஹெச். நீங்கள் ஹெச் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹெச் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹேண்ட் டூல் இங்கே பாருங்கள் வியூ ஆகுது பாருங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் கிளிக் பண்ணல, வெறும் ஹெச்ன்னு எடுத்துனா ஹேண்ட் டூல் ஓப்பன் ஆகிடும். ஹேண்ட் டூலுக்கு ஷார்ட்கட் அது, வெறும் ஹெச் எடுத்துனா போதும். ஓகேங்களா? இது ஜூமாக இருக்கும்போது தான் இது ஒர்க் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜூமில் இருக்கும்போது தான். ஜூம்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க, அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு அப்படியே பயங்கர ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண விஷயந்தான். நம்மக்கிட்ட அதுமாரி ஒரு ரூமரை பயமுறுத்துவாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த கிளாஸை பாருங்கள், நீங்கள் பெரிய ஆளாக ஆகலாம். இப்போ இந்த மூவ் வச்சுட்டு இப்படி பண்ணுங்க பாருங்கள். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இது டெக்ஸ்ட்டுக்கு எப்பயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இமேஜ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அப்போ நீங்கள் இப்படிலாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் எதுவும் தொடல, கீபோர்டில் வெறும் மவுஸை வச்சு மவுஸில் இருக்கிற லெஃப்ட்டோட கிளிக் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணி இப்படி பார்க்குறேன், செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, இது போதும். இது சின்னதாக்கணுன்னா அதே தான், கண்ட்ரோல் ஆல்ட் பிடிங்க, மைனஸ் பண்ணுங்கள், ஒரு கிளிக் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள், சின்னதாகினே இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணுன்னா இப்படி பண்ணுங்கள். திரும்பியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு
மவுஸை தொடாமல் கவுண்டரில் பிடிச்சி மவுஸ் தொடாமல் கீபோர்டில் ப்ளஸ் இருக்கும், அதாவது ரைட் என்டருக்கு மேலே ப்ளஸ் இருக்கும், அதை பண்ணால் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும். 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஷாப்பில் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஷேடோவில் இன்னர் ஷேடோ இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, இன்னர் ஷேடோ எப்படின்னு, ஜூமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷார்ட் கட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் பார்த்து வந்தால் தான் நீங்கள் இதில் லேர்ன் பண்ண முடியும், இதில் டெவலப் ஆக முடியும். ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கொஸ்டினை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் வீடியோ போடும்போது உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.